ஆண்டவர் உள்ளே இருக்குது. அவர்கிட்ட தான் இந்த சத்தியம் இருக்குது, ஆனந்தமும் இருக்குது. இவர்கிட்ட தான் எப்படி சக்தி போகணும்? சக்தி தெரியும், இவர் கொடுத்தா தான் முடியும். நீ எப்படி கொடுக்க வைக்கிற? மனமுருகி வேண்டிக்கிற. சக்தியே இல்லை, உள்ளடக்கி ஆதிசிவனை ஆனந்தத்தை கொடுத்துட்டு இருக்கவன், சத்தியத்தை உள்ளடக்கி உள்ளவன் பரப்பரா. வள்ளலார் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவருங்கிறார். பெருஞ்சோதி இயற்கை தான், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உள்ளே இருக்காது. அவருக்கு சத்தியம் இருக்குது, ஆனந்தமும் இருக்குது. சக்திக்கு தெரியும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், முழுமுதற் கடவுள், பராத்பரா. அங்கேதான் இருக்குது சத்தியமும் ஆனந்தமும். அவர் கொடுக்கணும், நீ கூட உனக்கு அதான் கொடுக்க முடியாது. நீ மனமுருகி வேண்டணும், இல்லை மனமுருகி வேண்டணும். பெருக்கருணை உடையவன், ஆண்கருணை உடையவன். அவன் தனி. எனக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் செத்து போய் ரொம்ப நீ முறையிட்டீங்கன்னா கொடுத்துரு. அது சக்தி மூலமாக தான் உனக்கு கிடைக்கிது. அது கொடுத்ததுனால சக்தியை உனக்கு கொடுக்குது. பெருஞ்சோதி தயார் நிலையில் இருக்குது. நீ ரெண்டாவது வழியில் தனி பெரும் கருணை, ஆண்கருணை, அருள் பெருஞ்சோதி. இந்த பெருஞ்சோதி ரெண்டாவது அடியில் வருது. செயல் வீர் கொண்டது, உடனே செய்து முடிக்கும் ஆற்றல் முடியுது. பெருஞ்சோதி, பெருஞ்சோதிங்கிறது இயற்கை தான். செஞ்சு முடிக்கிற அந்த சத்தியமானது வந்து அதில் இருக்கு. பெருஞ்சோதி செய்து முடிச்சது. பிணி, மூப்பு, சாக்காடு மற்றும் சாக்காடு ஆகியவை இவற்றினால் ஏற்படும் பிறவி துன்பங்களிலிருந்து ஒருவனை விடுவிக்கிறது. இந்த மந்திரம் சொன்னால் போதும். அருள் பெருஞ்சோதி, அருள் பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை, அருள் பெருஞ்சோதி. மெக்கானிக்கலாக இருக்கிறது, மனமுருகி வேண்டிக்கிறணும். இந்த கான்செப்ட் இருக்கணும். தனி பெருங்கருணை, தனி பெருங்கருணை, அருள் பெருஞ்சோதி. பெருஞ்சோதி இயற்கை தான், பெருஞ்சோதி, அருள் பெருஞ்சோதி. ஆனால் அது இந்த ரெண்டாவது அடியில் வர்றது செயல் வீறு உண்டுது. தயார் நிலையிலே மட்டும் இல்லை, செயல் வீறு உண்டுது. உடனே செய்ய முடிக்கும் தன்மை முடியும். நீ என்ன பண்ணுகிற? இந்த இருந்து விடுவிக்கிறப்பா, விடுவிச்சாச்சு. நீ உருக்கமாக வேண்டிக்கிறேன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, ஆனந்தத்தையும் அறிவையும் கொண்டிருக்கிறான். சத்தியம், ஆனந்தம், அது வெளிப்படுத்தி பெருஞ்சோதி இயற்கை. அது இது வள்ளலாருடைய மெத்தட். பது சரவிந்தோ மெத்தட் வந்து அவரே மேலே போய் அந்த சத்தியத்தையும் ஆனந்தத்தையும் வாழ்ந்துவார். அது செலுத்துறாரு, அவர் செலுத்துறாரு. நீ இவரை வேண்டிக்கிறணும். நமோ பகவதி ஸ்ரீ அரவிந்தாய். இந்த மந்திரம் சொல்லு, இது நடக்கும் அப்படிங்கிறாங்க. முதல் நானே இதை செய்வேங்கிறாங்க. விநாயகப் பெருமான் அவர்களுடைய மந்திரம் பஞ்சாட்சர மந்திரம். 2 அட்சரம் இருக்கு, நமஸ்கரிக்கு. இது புரியுது. சி அது ஆதிசிவனை புரியுது. சிவன் வா, அவனுக்கு வடிவமாக இருக்கிறது பரம். அண்டத்தையும் அண்டத்தில் உள்ள பொருளையும் புரியுது. ஐயா, அவன் இன்பமயமான ஆனந்தமயமாக இருக்கிறான். சத்தியம், ஆனந்தம், இது ரெண்டையும் கொண்டிருக்கான். இதற்கு உதவியாக பிணி, மூப்பு மற்றும் சாக்காடு ஆகிய இவற்றினால் ஏற்படும் பிறவித்திலிருந்து ஒருவன் விடுவிக்கப்படுகிறான். ஏன் ஒன்றுதான், கஷ்டம் வரக்கூடாது. கஷ்டம் வந்தால் தானே நீக்கணும் கேட்குறான்.
சிவாய. பொருள் தெரிஞ்சால் தப்ப அதை நம்ப முடியும், செயல்படுத்த முடியும். ஓம் நமோ பகவதி ஸ்ரீ அரவிந்தாய. இது ஔவையார் தெரிஞ்சிருக்கு நமக்கு, அவ்வளோதான். பஞ்சாட்சர மந்திரம் தான் எனக்கு. அங்கே ஸ்ரீ அரவிந்தாய நமோ பகவதி ஸ்ரீ அரவிந்தாய. இதில் அருள் பெருஞ்சோதி, அருள் பெருஞ்சோதி. பெருஞ்சோதிங்கிறது இயற்கை பாட்டு, உள்ளடக்கி இருக்குது, அவ்வளோதான். ஆதிசிவனும் உள்ளடக்கி இருக்குது. ஆதிசிவன் தான் ஆனந்தம் இருக்குது, சத்தியம் இருக்குது. அவன்கிட்ட இருந்து பெறலாம். நான் நீ வேண்டாம் கொடுப்பாம நீ சும்மா நீ சொல்லிட்டு போ. அதே நீ மனமுருக வேண்டினீங்கன்னா அவன் கொடுக்குறான். சக்திக்கு ஆனது ஆதிசிவனை உள்ளடக்கிய சக்தி கிடைக்குது, இந்தா அப்படி கொடுக்குறாங்க. அதை நீ பயன்படுத்துகிற, அவையார் பயன்படுத்துகிற. பிணி, மூப்பு மற்றும் சாக்கால் ஆகிய இவற்றுதான் ஏற்படும் பிறவி துன்பங்களிலிருந்து விடுபடுறாங்க. என்ன வேணாலும் எவ்வளோ துன்பம் இருக்குது. பிணின்னு சொல்லிட்டு துன்பம் தானே அது. மூப்பு வயசான காலத்துக்கு கடைசியில் மரணம். வேறு மரணத்துக்கு விடுவி நான் சாப்பிட அது நடக்கும். அருட்பெருஞ்சோதி மந்திரம் அதே தான். தனி பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி. நீ மனமுருகி அவர் வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருவாருப்பா. பெருஞ்சோதி செயல் வீறு கொண்டது, உடனே செய்து முடிக்கும் தன்மை. உன்னுடைய அந்த பிடிப்பு பூசாக்காடை நிவர்த்தி செஞ்சிடும். மூணுமே செய்யுதுப்பா. மூணுக்குள்ள வேறுபாடு தெரியுது இல்லை? வார்த்தை தானே நமக்கு தெரியுது, உள்ள பொருள் செயல் வீறு கொண்ட. அது எப்படிலாம் எழுதியிருக்காது அவர் அந்த விளக்கத்தை பார்த்தீங்கன்னா. உடனே செய்து முடிக்கும் தன்மை உள்ளது பெருஞ்சோதி. ஏன்னா அதில் சத்தியமும் இருக்குது, ஆனந்தமும் இருக்குது. அது இயல்பு தான். ஆனால் அது முன்னே தெரிஞ்சிருக்கணும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆனந்தை பெற்றிருக்கிறார், சத்தியத்தையும் பெற்றிருக்கிறார். அவர்கிட்ட நீ பெறணும்னா அவர் வேண்டிகிட்டு தான் வர முடியும். அவர் உனக்கு உடனே கொடுக்க மாட்டார். சக்தி அற்புஞ்ச ஆண்டவரை உள்ளடக்கிறீங்களே, சக்திக்கு தான் கொடுக்குறாரு. கொடுப்பாங்க கேட்குறாங்க, அவங்க கொடுக்குறாங்க. முதல் வழியில் வருது கொடுக்க தயாராக இருக்காங்க. நீ மனமுருகி இன்னும் வேண்டலை, அடுத்த அடியில் தான் வேண்டுற. நீ தனி, நீ பெருங்கருணை வாழ்ந்தருணை அருள் பெருஞ்சோதி மனமுருகி வேண்டுறேன். நான் வச்சுக்க செயல் மீறி வந்தது, உடனே செய்ய முடிக்கும் தன்மை உள்ளது. என்ன கேட்குறேன், பிடிக்கும் போது எடுத்துக்க. மூணுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, வேறுபாடு இருக்குது. இதான் நம்ம எது பெருசு எது சின்னது அப்படின்னா ஒன்று போதுமே, இது என்னத்துக்கு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் போகிறது. கம்பேரிட்டிவாக இல்லை, மூணுமே ஒரே காரியம் செய்யுது. ஆனால் பின்பற்றுறீங்க, இது பின்பற்றுறீங்க, வழங்காத பண்ணி எது அவ்வளோதான். தத்துவம் எதப்பா வழங்கணும்.